Hi friends, welcome to Kare Funny Foodies. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்பிக்யூ சிக்கன். இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன் ஜூஸ், உப்பு, எண்ணெய். நான் இன்றைக்கி சிக்கன் 1.5 கிலோ சிக்கன் 120 கிராம் பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கீறி வச்சுக்கோங்க. மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கணும், அதனால் ஃபுல்லாக இது மாதிரி கீறி வச்சுருக்கேன். இது கூட நம்ம போட்ட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட கலந்துக்கணும். இந்த மிக்ஸ் பண்ண மசாலா கூட இந்த சிக்கனை சேர்த்து நல்லா ஃபுல்லாக மேரினேட் ஆகணும். அதுக்காக 2 ஹவர்ஸாவது மேரினேட் பண்ணணும். நல்லா மசாலாவை அந்த கீறி வச்சுருக்க அந்த கேப்பில் எல்லாமே தடவி இது மாதிரி ஒரு 2 ஹவர்ஸு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பார்பிக்யூ அடுப்பில் கிரில்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு சிக்கனாக ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் 2 செட்டாக போட்டு எடுத்துருக்கேன். நான் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 8 பீஸ் வச்சு காட்டுறேன். நான் திரும்பவும் பண்ணேன். நான் ஒரு இது மட்டும் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போக வேணான்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆயிலோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ணுறதுனால அது ட்ரை ஆகாமல் இருக்கும், அது ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை திருப்பி 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம விசிறி விட்டுக்கிட்டே இருக்கணும். விசிறி விட்டோம்னா அந்த மேலே படிச்சிருக்க அந்த கறியில் படிச்சிருக்க டஸ்ட்லாம் பறந்தது அந்த அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது குறைஞ்சது ஒரு 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த அனலில் பொறுமையாக பண்ணணும். ரொம்ப அனல் இருந்தாலும் கருகிடும், உள்ளே கறி வேகாமல் போயிடும். அதனால் மிதமான சூட்டில் அதை 2 பக்கமும் கட்டி விட்டுருந்தோம்னா கடையில் வாங்குற மாதிரியே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸு 2 மைனஸும் இதுவும் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.